2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் ஏற்படுத்தும் முக்கியமான தாக்கங்கள் குறித்து இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். தமிழக அரசியல் களம் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் உள்ளது. ஆனால் பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளும் சிறிய பிராந்திய கட்சிகளின் செல்வாக்கும் தற்போது அதிகரித்து வருகிறது. தமிழக அரசியல் களம் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரும் கட்சிகளின் ஆதிக்கத்தில் உள்ளது. இருப்பினும் பாஜக மற்றும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. மேலும் பாமக, விசிக போன்ற சிறிய பிராந்திய கட்சிகளின் பங்கும் முக்கியமாக மாற்றம் விளைவிக்கிறது. இது தேர்தல் முடிவுகளை பாதிக்கும். ஆளும் கட்சியான திமுக 2026 தேர்தலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எதிர்கொள்கிறது. கடந்த 2021 தேர்தலில் 133 இடங்களை தனித்து வென்ற திமுக தனது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடன் மொத்தம் 159 இடங்களை பெற்றது. நலத்திட்டங்கள், சமூக நீதி முயற்சிகள் மற்றும் குறிப்பிட்ட சமூகங்களை இலக்காக கொண்ட மைக்ரோ டார்கெட்டிங் உத்திகளை முன்னிலைப்படுத்தி 2.09 கோடி வாக்குகளை பெற்று 2.5 கோடி வாக்குகளை இலக்காக கொண்டு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மண்டலத்தில் அதிமுகவின் பாரம்பரிய வலுவும் ஆண்டுதோறும் எதிர்ப்பும் சவாலாக உள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து இரண்டாவது தோல்விக்குப் பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறது. பாஜகவுடனான கூட்டணியை புதுப்பித்து திமுகவின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் நோக்கில் செயல்படுகிறது. பாஜகவுடன் இணைந்த வாக்கு சதவீதத்தை பயன்படுத்தி. இருப்பினும் உட்கட்சி பூசல்கள், கே.இதே. செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைவர்களின் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விலகல் ஆகியவை பெரும் சவால்களை ஏற்படுத்துகின்றன. மேலும் பாமக போன்ற சிறு கட்சிகளுடன் கூட்டணி வாய்ப்புகளும் கருதப்படுகின்றன. பாஜக மற்றும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் தமிழக அரசியலில் முக்கிய பங்காற்றுகின்றன. பாஜக இதுவரை அதிக இடங்களை வெல்லாவிட்டாலும் தனது வாக்கு சதவீதத்தை அதிகரித்து தென்னிந்தியாவில் செல்வாக்கை வலுப்படுத்த முயற்சிக்கிறது. பிராந்திய கட்சிகளுடன் இணைந்து திமுக எதிர்ப்பு உணர்வுகளை பயன்படுத்துகிறது. காங்கிரஸ், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு பகுதியாக கூட்டாட்சி சமநிலை, அதிகார பரவலாக்கல் மற்றும் பெடரல் சமநிலையை வலியுறுத்துகிறது. தேசிய தேர்தல்கள் தமிழக முடிவுகளை பாதிக்கும். பாமக மற்றும் விசிக போன்ற சிறிய பிராந்திய கட்சிகள் நெருக்கமான போட்டியில் கிங்மேக்கர்களாக செயல்பட வாய்ப்புள்ளன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து புதிய பரிமாணத்தை சேர்க்கிறது. இந்த கட்சிகள் குறிப்பிட்ட சமூக நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முக்கிய தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் வல்லமை கொண்டவை. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சிகள் என பலமுனை போட்டி நிலவும். இந்த தேர்தலில் மூலோபாய கூட்டணிகளின் உருவாக்கமும் மாற்றமும் மிக முக்கியமான காரணியாக இருக்கும். இதனால் தேர்தல் முடிவுகள் மிகவும் அனிச்சையாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும்.